இன்றும் உயிருடன் அனுமன் இருக்கின்றாரா? கல்கி அவதாரம் எடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? கலியுகம் முடிவு நெருங்கிவிட்டதா? ராமர் பாலத்தின் ரகசியமும் அனுமனின் பாதச்சுவடும் நமக்கு சொல்ல வருவது என்ன? 2026 நடக்கப் போகும் அதிசயம் என்ன? கல்கி பகவானும் சிரஞ்சீவி அனுமனும் சந்திக்க போகும் இடம் எது? இந்த ரகசியங்களையும் அதிர்ச்சி தரும் உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ராமாயண யுத்தம் முடிந்து தர்மம் நிலைநாட்டப்பட்டு ஸ்ரீராமர் சரையு நதியில் இறங்கி வைகுண்டம் ஏகி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த ராமரின் நாமத்தை இன்றும் சொல்லிக்கொண்டு நம்மிடையே ஒரு மாவீரன் உயிருடன் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அவர் வெறும் புராண கதாபாத்திரம் அல்ல, காலத்தை வென்ற சிரஞ்சீவி. ஆம், அவர்தான் வாயுபுத்திரன் அனுமன். அவர் இப்போது எங்கே இருக்கிறார்? 2026 நோக்கிய இந்த கலியுகத்தின் இறுதியில் அவர் ஏன் மீண்டும் வெளிப்படப் போகிறார்? இதோ அதிர வைக்கும் ஆன்மீக உண்மைகள். புராணங்கள் தெளிவாக சொல்கின்றன, அனுமனுக்கு மரணமே கிடையாது. அவர் இமயமலையின் மிக ரகசியமான, மனிதர்கள் எளிதில் நெருங்க முடியாத கந்தமாதன் மலைத்தொடரில் தவம் செய்து வருகிறார். இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒளிந்திருக்கிறது. இலங்கையில் வாழும் மாடங் பழங்குடியின மக்கள் இன்றும் அனுமன் தங்களை சந்திக்க வருவதாக கூறுகிறார்கள். ஒவ்வொரு 41 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனுமன் அங்கு வந்து அவர்களுக்கு ஆன்மீக அறிவை போதிப்பதாக ஒரு ரகசியம் சொல்லப்படுகிறது. அனுமன் கடைசியாக 2014 தான் மாதங் மக்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் அவர்களுக்கு அளித்த போதனைகள் அனைத்தும் இன்றும் அந்த பழங்குடி தலைவரிடம் ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது. அடுத்த சந்திப்பு 2055 தான் என்றாலும் 2026 கல்கி அவதாரத்திற்கான ஆயத்தங்கள் தொடங்கும் போது அனுமனின் சூட்சும ரூபத்தின் ஆதிக்கம் உலகெங்கும் அதிகம் உணரப்படும். இது வெறும் நம்பிக்கை மட்டும்தானா? இல்லை, இதற்கான ஆதாரங்கள் இன்றும் பூமியில் பதிந்துள்ளன. ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை வரை அனுமன் தாவிய போது அவரது பிரம்மாண்டமான பாதங்கள் அழுத்திய தடம் இன்றும் பாறைகளில் காணப்படுகிறது. குறிப்பாக இலங்கையின் நுவரேலியா பகுதியில் உள்ள சீதா எலியா என்னும் இடத்தில் அனுமனின் பாதச்சுவடுகள் மிக தெளிவாக காணப்படுகின்றன. ஒரு சாதாரண மனிதனின் பாதத்தை விட பல மடங்கு பெரியவை. இவை யாராலும் செதுக்கப்பட்டவை அல்ல, காலத்தால் அழியாத வரலாற்று சான்றுகள். ராமர் பாலம் இன்றும் கடலுக்கு அடியில் இருப்பது போல இந்த பாதச்சுவடுகளும் அனுமனின் இருப்பை உறுதி செய்கின்றன. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கலியுகம் முடிய போவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டன. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொன்னது போல தர்மம் செய்பவர்கள் ஏளனம் செய்யப்படுவார்கள். காசுக்காகவும் புகழுக்காகவும் உறவுகள் சிதைக்கப்படும். உலகம் முன்னெப்போதும் கண்டிராத இயற்கை சீற்றங்களை சந்திக்கும். மனிதர்களின் ஆயுள் குறைந்து நோய்கள் பெருகும். இவை அனைத்தும் நாம் இப்போது கண்கூடாக பார்க்கும் உண்மைகள். கலியுகத்தின் அதர்மம் உச்சத்தை எட்டும் போது விஷ்ணு பகவான் கல்கி அவதாரம் எடுப்பார். ஆனால் கல்கி பகவான் பிறக்கும் போது அவருக்கு போர்க்கலைகளையும் வேதங்களையும் கற்றுக் கொடுக்க போவது யார் தெரியுமா? அங்கேதான் சிரஞ்சீவிகளின் பங்கு வருகிறது. பரசுராமர், அஸ்வத்தாமர் மற்றும் மாவீரன் அனுமன் ஆகிய மூவரும் தான் கல்கி அவதாரத்திற்கு வழிகாட்டப் போகிறார்கள். ஆம், ஒரு மாபெரும் தர்ம யுத்தத்திற்காக அனுமன் காத்து கொண்டிருக்கிறார். தீமையை அழித்து மீண்டும் ஒரு சத்திய யுகத்தை உருவாக்க அனுமனின் அருள் கல்கி பகவானுக்கு துணையாக இருக்கும். அனுமனின் நாமத்தை சொன்னாலே பயம் விலகும், பலம் பெருகும். கலியுகத்தின் இருளில் இருந்து நம்மை பாதுகாக்க அந்த ராமதூதனின் அருள் நமக்கு தேவை. நேயர்களே, அனுமன் இன்றும் உயிருடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? அதை உடனே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஜெய் ஸ்ரீராம்.